தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து நெறைய தேவர் அமைப்புகள், ஃபார்வர்ட் பிளாக் நீங்கள் உட்பட எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. அ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வலுமை எப்படி இருக்கு? உங்களுக்கு இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய வலிமை, அவருடைய நிர்வாகம் என்பது உலகம் முழுவதும் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அமெரிக்கா ஈரான் பிரச்சனையிலேயே இந்தியா தலையிட வேண்டும் என்ற அளவுக்கு, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையிலேயே இந்தியா தலையிட வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஆளுமையை உலகம் முழுவதும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். 1947 சுதந்திரத்துக்கு பின்னால் நேரிலிருந்து ஆரம்பித்து மன்மோகன் சிங் வரை யாரும் இந்தியாவை இந்த அளவுக்கு ஒரு 60-70 ஆண்டு காலம் கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நரசிம்மராவ் மட்டும் கொஞ்சம் பொருளாதார கொள்கையை கொண்டு வந்து நாட்டுக்கு நல்லது செய்தார். மற்ற காங்கிரஸ் ஆண்டு எவனுமே அதை வந்து தேசத்தை குப்பை தொண்டியாக தான் வைத்திருந்தான். வாஜ்பாய் மட்டும் இடையில வந்து ஒட்டையை வச்சார். குப்பை தொட்டியை சுத்தப்படுத்துவதற்கு முயற்சி செய்தார் வாஜ்பாய். 4 வழிச்சாலை, பொக்ரைன் வெடிகுண்டு, அணுகுண்டு, நாட்டில் ஒரு வலிமையான பாரதம் என்பதை உலகத்துக்கு சொன்னார். அதற்கு பின்னால் பின்பற்றி வந்த நரேந்திர மோடி அவர்கள் இன்று உலகளவில் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி, ஆதிக்கம் விட இரவு பகலாக சந்தித்து ஒவ்வொரு நாடுகளுக்காக சென்று பல்வேறு ஒப்பந்தங்களை பண்ணி பல விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றிகரமான நாடாக இது மோடியின் வெற்றி என்பதை விட நம் நாட்டை ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கின்ற ஒரு தலைமகனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மோடி அல்ல, இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியை அவர் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம், கேரளா போன்ற 4-5 மாநில தேர்தல்கள் வந்து கொண்டிருக்கிறது. மாநிலத்தில் இதில் மிக சிறப்பு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி. காரணம், தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஊழல்வாதிகளும் கோடி கோடியாக கொள்ளையடித்தவர்களும் நாட்டை துண்டாடுகின்ற தீய சக்திகளும் அடித்தட்டு மக்களுக்கோ அழுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு கேள்விக்குறி மாநிலமாக, குறிப்பாக இந்தியாவுக்குள் தமிழ்நாடு இருக்கிறதா, தமிழ்நாட்டுக்குள் இந்தியா இருக்கிறதா என்ற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஆட்சியாளரான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு கடும் முயற்சி எடுத்து, ஏன்னா ஆழமா ஒரு 60-70 ஆண்டு காலம் பொய்யவே விதைத்து, பொய்யிலே வாழ்ந்து, பொய்யவே உருவாக்கி, மக்கள் மனநிலையில் மக்களையும் மனிதர்களாக்கி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கேவலமான நிலைமைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. இந்த கலாச்சாரத்தை அகற்றி இந்த மக்களை தேசபக்தி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறது. அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் எடப்பாடி அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாம் இணைந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாட்டு மக்களும் கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸை விரட்டி அடிப்பதற்கு கடைசி தேர்தலாக திமுக இருக்கும் என ஒரு பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் மட்டுமல்லாது ஒரு ஒட்டுமொத்த தீர்வு தமிழ்நாட்டிற்கு 60-70 ஆண்டுகால தீர்வை இந்த தேர்தல் தரும். அதற்கு எடப்பாடியார் அவர்கள் தலைமை தாங்கி நாட்டை வழிநடத்துகின்ற வாய்ப்பு சாதாரண மனிதனுக்கும் கிடைக்கிறது என்பதை நிரூபிப்பார் என்று நம்புகிறேன். நீங்க இப்போ சொல்றத நாட்டிற்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல ஒரு நடிகர் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. விஜய் அவர்களுடைய வருகை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தம்பி தினகரன், நான் ஒரு வரலாற்று மாணவன், விஷயங்களை அதிகமாக தெரிந்து கொள்ள ஆர்வப்படக்கூடியவன், வாய் சொல்லு வீரன், செயல் வீரன். எனக்கு 1226 இருந்து இந்த 2021 நூற்றாண்டு வரலாறுல ஓரளவுக்கு படித்தவன் நான், தெரிந்து கொண்டவன் நான். தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் தெரிஞ்சோம்னா உதாரணம் மட்டும் சொல்லலாம். 2ஆம் உலக யுத்தம் ஏற்கனவே நம்ம டிவியில பதிவு பண்ணிட்டு நினைக்கிறேன். 2ஆம் உலக யுத்தம் நடந்துகின்ற பொழுது பல கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் கொல்லப்பட்டார்கள். பத்திரிகையிலே அன்று வருகின்ற செய்தி, ஜப்பான் அடிமையாகிவிட்டது, ஈரோசோமா நாகசை குண்டு வெடிக்கப்பட்டது,
நேச நாடுகள், அச்சு நாடுகள் போராட்டம், இங்கே குண்டு விழுந்தது, இங்கே சப்மிஷன் போனது, வந்தது போனது என்ற தகவல் தான் இருந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா? லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. அது குற்றவாளியாக இருந்தவர்கள் NS கிருஷ்ணன் அவர்களும் தியாகராஜன் என்ற சூப்பர் ஸ்டாரும். அவர் இருவரும் இந்த லட்சுமிகாந்தன் ஒரு மஞ்சள் பத்திரிகை நடத்தினார், ஏதோ கிசுகு எழுதிவிட்டார், ஏதோ கொண்டு விட்டார் என்று கொலை குற்றவாளி ஆக்கி சிறையில் இருக்கின்ற பொழுது, லண்டன் பிரிவி கவுன்சிலில் அந்த வழக்கு நடக்கின்ற பொழுது NSK வெளியே வருவாரா, தியாகராஜர் வெளியே வருவார் விவாதம் தான் தமிழ்நாட்டில் இருந்தது. இப்ப செகண்ட் வேர்ல்டு வாரை அதுக்கு அந்த லட்சுமிகாந்தன் வழக்குக்கு ஊடகவியாளர் சொல்லுவார்கள், இரண்டாம் உலகத்தை மறைத்த வழக்கு என்று சொல்லுவார். இது ஒரு நீண்ட கால தாக்கங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ரியாலிட்டி என்பது ஒரிஜினாலிட்டி என்கின்ற ஹீரோக்களை மறந்துவிட்டு திரைப்பட ஹீரோக்களை தேடுவது காரணம். உதாரணம் எம்ஜிஆர் சொல்லுவாங்க, அவர் ஃபாரூக் பிளாக்கர் அந்த நேதாஜி தொண்டனாக இருந்து காங்கிரஸ்க்கு மாறி காங்கிரஸ்லிருந்து நேதாஜி ஆகி, அவர் முதல் காங்கிரஸ்காரர். நேதாஜி கட்சியை விட்டு போன உடனே நான் காங்கிரஸ் விட்டு போய் நேதாஜி நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லி நான் ஏன் பிறந்தேன் வாழ்க்கை வரலாறு பண்ணி விட்டுட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்க? எம்ஜிஆர் சினிமாவுக்கு வந்து ஹீரோ ஆகி முதலமைச்சர் அல்ல, ஏற்கனவே அரசியல் இருந்து நான் ஏன் பிறந்தேன் என்ற அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறார். நான் நேதாஜியுடைய அனுதாபி. நேதாஜி காங்கிரஸ் விட்டு ஃபாரூக் பிளாக் கட்சி ஆதரித்த பின்னால் நான் நேதாஜியின் ஆதரவாளராக மாறினேன். ஒரு பதிவு விட்டார். ஒரு கட்டங்களில் அவர் எழுந்து வருகின்ற பொழுது திராவிட இயக்கம், அண்ணா என் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர். அதுக்கு முன்னால் எப்படி, அதுக்கு பின்னால் திமுக ஆரம்பிச்ச பின்னால இவர் அதை சேர்ந்து பயணம் பண்ணி நின்ற ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அவர் முதலமைச்சராக வந்தார். 69 அண்ணா இறந்து விடுகிறார். 69 கருணாநிதி முதலமைச்சராகிறார். அன்றைய 64 பிரச்சனை கருணாநிதிக்கும் இவர் எம்எல்சி ராஜினாமா பண்ணிடுறார். 64 எம்எல்சி யார்? எம்ஜிஆர். அண்ணா சிறைச்சாலையில் இருக்கிறார். கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை அடைந்து எம்ஜிஆர் பதவி ராஜினாமா செய்தவுடன் அண்ணா கண்ணீர் விட்டு அழுகிறார். அண்ணாவிடம் வந்து சொல்கிறார், நான் பதவித்தான் ராஜினாமா செய்திருக்கிறேன், உங்களை விட்டு செல்லவில்லை என்று சொல்லும் பொழுது மனம் பூரிப்படுது என்று சொல்லி அண்ணா வாழ்க்கை வரல பதிவு. இப்படி ஒரு எம்எல்சியாக இருந்தாங்க, அனுதாபி வந்தாங்க, கட்சிக்காக உழைச்சாங்க, அப்படியே வந்தாங்க. 69 அண்ணா இறந்தவுடன் 70 அப்பயே முதலாகி 72 வந்துட்டார். 3 வருஷம் தான் இருந்தார் அண்ணா இறந்த பின்னார். ஏதோ திமுக கருணாநிதி அவரும் நீண்ட கால திமுக இல்லை. அண்ணாவோட 3வது ஆண்டு கட்சி 77 கட்சி விட்டு நிற்கிறாங்க, வந்துடுறாரு 70 ஆட்சி அமைக்கிறார். அது ஒரு நீங்கள் லாங் அவருடைய அரசியல். அதை ஒன்றை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் சினிமாவுக்கு அடிமைப்பட்டவர்கள், சினிமா ஹீரோ ரியல் ஹீரோவை ஏற்றுக்கிறவங்க அப்படின்ற ஒரு மனநிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் வந்து வெளி மாநிலங்களுக்கு சென்று ஏதாவது நினைவு அரண்மனைகள், ஒரு புதிய இடங்களை பார்வையிட்டு சுற்றுலாத்தலம் சென்றால் மற்றவர்களுக்கெல்லாம் அதனுடைய வரலாறு சொல்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் போனால் சொல்லுவான், இந்த படம் எடுத்தது, இந்த பாட்டு எடுத்தோம்னா மற்றவனுக்கு வரலாறு சொல்லுவான், நம்மளுக்கு படத்தையும் காட்சிகளையும் சொல்லுகின்ற நிலவி இருக்கிறது. கட்சி ஆரம்பிப்பது என்பது அது ஜனநாயக உரிமையாக இருந்தாலும் கூட இது தவறான முன்னுதாரணமாகவும் மக்களை மீண்டும் மாய விலைக்கு கொண்டு செல்கின்ற விளைவாகவும் ஒரு சரியான போக்கு இல்லை. ஆனால் அவருக்கான ஆதரவு இருக்கும் என்றுதான், அவருக்காக ஒரு ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதை எப்படி அவர் கடைசியாக கொண்டு செல்கிறார் என்பதற்கு அவர் பின்னணி, அவர் யார் இயக்குகிறார்கள், அவருக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள், கொள்கை விளக்கங்கள், எந்த கொள்கை சார்ந்தவர், மக்களுக்கு என்ன செய்ய போகிறார், சினிமா இல்லை ஒரு புரட்சி ஏற்படுத்துவது, இந்த அரசியல் களம், அது இயக்குனராக எழுதப்பட்ட கதை அல்லது இது வாழ்வியல். இதுக்கு நம்ம வித்தியாசம் இருக்கு. ஆனால் எப்படிப்பட்ட ஆட்கள் அவருக்கு மிக முக்கிய ஒரு இயக்கத்தில் திங்க் டேங்க் என்று சொல்ல அறிவுஜீவிகளை வழிநடத்துவதற்கு, முன்னின்று பின்னால் இயக்குவதற்கு அறிவுஜீவிகள் தேவை.
அவருக்கு எப்படிப்பட்ட அறிவுஜீவி இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் அவருடைய பங்கும் இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி ஒரு சூழல் இருக்கும்னு இருக்கும் நினைக்கிறேன். நம்புகிறேன். இளைஞர் மத்தியில், பெண்கள் மத்தியில், இளம் பெண்கள் மத்தியில். ஏன்னா அழுத்து போனவங்க, புதிய கண்ணோட்டத்தை பார்க்குறவங்க, ஒரு ஒரு சின்ன ஒரு பதிவு இருக்கும் என்று கருதுகிறேன். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு குறித்து சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது, சில பரிந்துரைகள் நடைபெறுகிறது. உசிலம்பட்டியில் உங்கள் பெயர் பரிந்துரையில் இருப்பதாக சில ஊடகங்களின் வாயிலாக அறிய முடிகிறது. முதலில் அப்படி ஒரு சூழல் இருந்தால் என்னுடைய எல்லோ லோட்டஸ் சேனல் வழியாக உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க, எதிர்கொள்றீங்க? அது நான் ஒரு 7-8 தேர்தலை பார்த்தவன். வயது கம்மி, 60 வயதிலே நான் வந்து மூக்கையா தேவர் காலம் பிடித்தவன். அதாவது ஆண்டித்தேவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவன். மூக்கையா தேவர் முத்துராமலிங்கத்துக்காக உழைத்தவன். அடுத்து வல்லரசுக்கு ஆண்டித்தேவருக்காக உழைத்தவன். வல்லரசு தொகுதிக்கு சுமந்தவன். சந்தானத்துக்கு பணியாற்றவன். அண்ணன் கதிரவன் வரை பல தேர்தல்களில் நான் பல்வேறு பாதி என்னை முன்னிலைப்படுத்திய பல தேர்தல் நடந்திருக்கிறது. முருகன் ஆதரவு பெற்ற என்று அந்த தலைவர்களே என்னை இந்த 10 தேர்தலில் என்னை சொல்லாத மேலே இருக்கார். அந்த மாதிரி முக்கியத்துவ களத்தில் நிற்கிறோம். ஏற்கனவே 3 முறை வாய்ப்பை இழந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த முறை கண்டிப்பாக எங்கள் உயரம் எவ்வளவு என்று எங்களுக்கு தெரிந்த காரணத்தினால் உசிலம்பட்டி தொகுதியிலே இழந்த பெருமைகளை காப்போம். மீண்டும் அந்த ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தை அணைய விடாமல் பாதுகாக்கவும். அடுத்த தலைமுறைக்கு அந்த இயக்கத்தை பரிசுத்தமான இயக்கமாக, அப்பழுக்கட்டு தியாக இயக்கமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து, ஒரு சிறு அதிகாரம் இருந்தால் அந்த இயக்கத்தை கட்டி காப்பதிலே மிக உறுதியாக இருப்போம் தவிர மற்ற எந்த ஒரு அங்கீகாரம் தான். ஒரு 45 ஆண்டு கால போராட்ட வாழ்க்கைக்கு தொடர்ந்து தேவர் திருமகனுடைய பெயரை ஜாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், மொழி பார்க்காமல், இனம் பார்க்காமல், அடுத்து யார் உதவி கேட்டு வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் களத்தில் நின்று பணக்கோடியை பார்க்காமல் தெருக்கோடி என்று போராடியவன் என்ற முறையில் ஒரு வாழுகின்றவள் ஒரு அங்கீகாரம். மற்றவர்கள்லாம் அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்லுவாங்க. நான் செய்தது மிகப்பெரிய அளவு, நினைத்து கூட பார்க்க முடியாத. கண்டிப்பா அதற்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு அங்கீகாரம் தேவை என்பது. அந்த அங்கீகாரத்தை கேட்டிருக்கிறோம். உசிலம்பட்டி தொகுதியை எங்களுக்கு வேண்டும். ஒரு பாரம்பரியமான தொகுதி, பலமுறை ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு இயக்கம் அந்த மண்ணிலே இருந்த இயக்கம் ஒரு சில தகுதியற்ற தலைமையில் வந்ததனால் இன்று தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதை மீண்டும் ஆழமாக புதைத்து வைத்திருக்கிறார்கள். அதை தூண்டி எடுத்து அடுத்த தலைமுறைக்கு அந்த இயக்கத்தை கொண்டு செல்கின்ற வாய்ப்பாக எனக்கு கிடைத்தால் மக்கள் ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் நம்பிக்கையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த காலம் தேவர் திருமகனும் இந்த மாதிரி முடிகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் வாய்ப்பு வழங்குகின்ற பொழுது எங்களுடைய நீண்டகால உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் என்பதை நாங்கள் நம்பி காத்திருக்கிறோம். அதாவது உசிலம்பட்டி தொகுதி பங்கீடு குறித்து பேசும்போது ரெமெடி லிஸ்ட்ல உங்க பெயர் அதாவது பரிந்துரையில் இருக்கும்போது பிவி கதிரவன் வந்து மேலே பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்ற ஒரு தகவலும் வருது. ஏன்னா நான் வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போதே நான் பிரதமர் கூட்டத்தில் கலந்து கொண்டதால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறேன், நான் போராடி கொண்டிருக்கிறேன், அதனால் எனக்குத்தான் உசிலம்பட்டி தர வேண்டும் என்று கதிரவன் கேட்பதாக ஒரு ரூமர் வருது. ஏற்கனவே நீங்க 3 முறை இருக்கும்போதும் சில விஷயங்களால் நான் தட்டிவிடப்பட்டதுக்கு அவர் முக்கிய காரணம்னு வேற சொல்றீங்க.
இந்த சூழலை எப்படி எதிர்கொள்வீங்க? இல்ல 3 முறை தட்டி விட்டதுக்கு அவர் மட்டும் நல்ல காரணம். அவர் நடராஜன் தான் காரணம். ம், 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 ம். சசிகலா. அப்புறம் அண்ணன் பன்னீர்செல்வம் போன்றவர் கடைசி வரை உறுதி கொடுத்துவிட்டு அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது கடந்த முறை. எனக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கடைசியில் அது ஒரு சில காரணங்களாக இருந்தது. இடையில வாரியத்தில் ஒன்று ஆனால் ஒரு அண்ணன் கதிரவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரனா, அவருக்கும் கட்சியில் மூத்தவன், வயதில் அவர் மூத்தவன், கட்சி அனுபவத்திலே நீங்க மூத்தவர், அரசியல் அனுபவம். அவர் குருநாதருக்கு வல்லரசு சம்பந்தம் தான், வல்லரசு கல்லூரியில் நினைவு அமைச்சவனா, சந்தானமா வல்லரசு வல்லரசு நினைவனா. அதுக்கு அப்பெல்லாம் அண்ணன் கதிரவன் இல்லை. 2001 வல்லரசு மறைவு, அந்த வல்லரசு உடமையினிடம் கொடுத்து விட்டு அவர்கள் என்னென்ன சித்து விளையாட்டு பண்ணினார்கள் தெரியும். அப்பொழுதே அவர் அண்ணன் கதிரவன் அவங்ககிட்ட நாங்கள் எல்லாம் பேசுகிறப்ப, அண்ணன் ஒன்று நீங்க நிலையில் நான் நிற்கிறேன்னு சொல்கிறப்ப என்னை நிற்க சொல்லிட்டு அழகிரியின் ஆதரவோடு காய்ச்சல் ரெண்டார் முதல். அழகிரி ஆதரவோடு நான் மிகப்பெரிய செல்வாக்கோட மக்கள் நம்ம மக்கள் தெரிவிக்கிறப்ப ஒரு உடசலை கொடுத்தாங்க. அழகிரியின் ஆதரவோடு இருந்தார். அவர் இல்லத்தை கூட திரும்பி காந்தி அலையில் தான் திறந்து வச்சாங்க. யாரு? அழகிரி அவருடைய மனைவி கூட. அப்போ நான் ஒரு 9,000 ஓட்டு வாங்கினேன், அவர் 9,000 ஓட்டு வாங்கினார். அன்னைக்கு சந்தானம் ஜெயிச்சு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன். 2001. 2006 கார்த்திக் அவர்களை நாங்கள் இணைக்கின்ற போது இவர் கட்சியிலே இல்லை. கார்த்திக் தவறாக முடித்து எடுத்து போன பின்னால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாருமே இல்லை என்ற போது இவர் போய் ஃபார்வர்ட் பிளாக் சேர்றாரு. அப்படி தொடர்ந்து 5 தேர்தல் சந்தித்திருக்கிறார் அண்ணன் கதிரவன். 5 பொது தேர்தல் சந்தித்திருக்கிறார். வல்லரசு இருக்கின்ற பொழுதே விக்ரம் மூலத்தினுடைய கவுன்சிலர் தோற்கிறார். நான் அவருக்கு பிரச்சாரம் பண்ணேன். கவுன்சிலர் நானும் வல்லரசு கவுன்சிலர்களுக்கு வேட்பாளருக்கு 90 கதிரவன் வார்டு கவுன்சிலருக்கு பிரச்சாரத்துக்கு போனேன் நான். அப்போ இவங்கெல்லாம் வயதில் முதிர்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், வல்லரசுக்கு உறவினர் என்ற அடிப்படையிலே ஒரு தொடர்பு இருந்தது, இயக்கவாதிகள் கிடையாது. வல்லரசு இருந்த பின்னால் வந்துறாரு. இது வரைக்கும் 5 பொதுத் தேர்தலை பார்த்துருக்காரு. 2 முறை சுயேட்சையாக நின்றிருக்கிறார். 2001, 2016 சிங்க சின்னத்திலே 3000 ஓட்டு வாங்கியிருக்கிறார். உசிலம்பட்டியில 2 முறை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி சின்னமான சிங்க உதயசூரியன் இருக்கிறார். 2011 அதிமுக கூட்டணி சிங்க சின்னம் மக்கள் முறை வெறிகுண்டு வாக்களித்து இவரை கௌரவ பிரச்சனை 2000 வெற்றி செய்யும். இவர் செல்வாக்குன்றது இந்த உசிலம்பட்டி சேட வீட்டில் இவர் யாருன்னு தெரியாது. நான் தான் போய் வேட்பாளர் இருந்தான் மக்கள் அன்னைக்கு. அது அவங்களுக்கு மனச்சாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அதிமுகவில் இருந்த அமைச்சர்கள் போக்குவரத்து எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் எப்படி களமாடணும்னு சொல்லி. அப்படி 2011 அதிமுக கூட்டணி சிங்கச்சின்னத்தில் வெற்றி பெற்ற கதிரவன் அவர்கள் 2016 சுயேட்சையாக நிற்கிறார். சிங்கச்சின்னத்திலே 3000 சில்லறை ஓட்டு வாங்குறார். 2021 உதயசூரியன் இருந்து நிற்கிறார். எடப்பாடி அதிமுக அழித்தே தீர்வோம் என்கிறார். சரியா? இப்படி தொடர்ந்தடியாக ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரர், அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் சந்தானம் அந்த தவறை செய்தார் சொல்ல வந்தார். ஆனால் உசிலம்பட்டியில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு உதயசூரியன் என்று அன்றைய கட்சி முடிச்சிட்டார். ஏன்னா உதயசூரியன் நிற்கணும்னு சொன்னா திமுக உறுப்பினராக இருக்கணும். அப்பதான் சின்னத்தை நிற்க முடியும். காலிங் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி திமுக, அழைப்பது ஃபார்வர்ட் பிளாக், ஆனால் கட்சி திமுக சட்ட ரீதியாக. அது உசிலம்பட்டி தொகுதியில் 2வது. ஏற்கனவே ஒரு அம்மா ரெட்டையில் நிற்க சொன்னாங்க, நிற்க மாட்டேன்ட்டேன். அதெல்லாம் கட்டுக்கதை. அது எனக்கு தெரியும், எல்லாரும் தெரியும். அம்மாவை சந்திக்க முடியாது தேர்தல் 2016. அந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் பிளாக்காரரா அவர் அடிப்படையிலே ஃபார்வர்ட் பிளாக்கர் கிடையாது. அது ஒரு துர்திஷ்டம். இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் பயிற்சி பெற்றவர்கள். சித்தாந்தம், கொள்கை, அந்த கோட்பாடு, ஃபார்வர்ட் பிளாக் பைலா, என்ன சட்ட திருத்தம்,
ஃபாரூக் பிளாக் இருக்கிற தேசிய கீதம் என்ன, ஃபாரூக் பிளாக்குடைய தேசிய கீதம் என்ன, கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஃபாரூக் பிளாக் ஆட்சி அமைந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவர் கையெழுத்து போட்டது, நேதாஜி கையெழுத்து போட்ட பயிலா தெரியும் எங்களுக்கு. என்னங்க, கம்யூனிஸ்டை விட கட்டுப்பாடான இயக்கமாக ஃபாரூக் பிளாக் இருந்தவங்க. நாங்கள் சின்ன வயசுல பயிற்சி விட்டுருவோங்க. அவங்க திடீரென்று வல்லரசு சாவுக்கு பின்னால் அரசியலுக்கு வந்தவர், வல்லரசு உறவினர் என்ற ஒத்த கோரிக்கையால் வந்தவர் தவிர கட்சிக்காரர். அனுதாபியா இருந்திருக்கலாம், அன்னைக்கு வேற கட்சியே கிடையாது, அனுதாபியா இருந்திருக்கலாம். ஆனால் ஃபாரூக் பிளாக் கட்சிக்காரர் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னம், இந்த வட்ட அதிமுக, இதனால் கட்சியை நீக்கப்பட்டு அனுதாபம் தேட பார்க்கிறார். ஏன்னா போன பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி இருந்தார், அகில இருந்தவங்க இந்திய கூட்டணி மேற்கு வங்கம், இவங்க அகில இந்திய ஃபாரூக் பிளாக், பெங்களூர்ல கூட தேவராஜ் கலந்துக்கிட்டாரு, இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்திய கூட்டணி என்று அகில இந்திய அளவில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது இவர் எடப்பாடிக்கும் மோடிக்கும் ஓட்டு கேட்டார். ஆனா இப்ப நான் எடப்பாடி ஆதரித்ததால் என்னை கட்சியை விட்டு நீக்கி விட்டார் என்ற அனுதாபத்தை கொண்டு சென்று ஒரு கடைசி கட்ட பிரச்சாரத்தை செய்து இருக்கிறார். அவர் கட்சிக்கு ஒரு நாளாவது சிறை சென்றிருப்பாரா, ஒரு சிறு தியாகமா செய்திருப்பாரா? இன்னும் கேட்கிறேன் தம்பிமார்களே, இந்த தொலைக்காட்சி தம்பி எல்லோட்டு சொல்கிறாங்க, யாராவது அவரிடம் ஒரு டீ சாப்பிட்டுருப்பீங்களா? உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரா? இன்னும் அண்ணன் கதிரவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி இப்பயும் தொலைபேசியாச்சும் எடுத்திருப்பாரா? ஆனால் இந்த புலிக்குடியை பிடிச்சி கேரளா பாடுற களியக்காவலே இருக்கானே அவன், ஒசூர் பாடல் 10 பேர் கத்திருக்கானா அவன், சித்தூர் பாடல் கத்திருக்கானா அவன், இங்க கும்பலி மெட்டில் கட்டுறானே ஃபாரூக் பிளாக் என்னமே தெரியாமல் கொடிமையை பட்டிருக்கிறானே, அந்த புலிக்குடியை பிடித்திருக்கானே, அவனை யாராவது அடையாளம் தெரியுமா? ஏதோ அதிகாரத்துக்கு வந்தீர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறீர்கள், அங்கீகாரம் பெற்றீர்கள் என்றால் இன்னொன்னு இதுனா, நான் ஒரு கட்சி வல்லரசு எடுத்து ஆண்டித்தேவர் எடுத்து சந்தானம் வல்லரசு ஒரு அணி 3 ஃபாரூக் பிளாக் இருந்துச்சு எனக்கு. அப்ப வல்லரசு அறிக்கை கொடுக்கிறார் சாவுக்கு முன்னால், இறப்பதற்கு 21ஆவது மரணம் அடைகிறார். அவர் 17ஆம் தேதி பத்திரிகைகளை சொல்லுகிறார், 3 ஃபாரூக் பிளாக் இணைப்பேன், முருகனிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆண்டித்தேவருடன் பேசி 3ஐயும் ஒன்னா இணைப்பது லட்சியம் என்று பத்திரிகை அறிக்கை கொடுக்கிறார். 3 ஃபாரூக் பிளாக். அவர்களை எதிர்த்து கலகண்டவன். காரணம், கிருஷ்ணசாமி சட்டமன்றத்திலே தேவர்ஜி இதை தடை செய்ய வேண்டும் என்று சொன்ன போது தாமரைக்கணி சீர்திருத்த எம்எல்ஏ பொங்கி எழுந்தார். மிக கடுமையான அச்சம். ஆனால் சந்தானம் வல்லரசு அமைதியாக இருந்ததால் அவர் கொடும்பாக இருக்கப்படுவீங்க. கலைஞர் அவர்களுக்கு வல்லரசு ரகசிய கடமை எழுப்பிய ஆவணம் என கிடைத்ததால் அவர்களை விட்டு வெளியே வந்தாராம். அவர் குருநாதர்களை எடுத்து கட்சி ஆரம்பிச்சு நாம. சரியா வந்துட்டீங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் நான் அதிமுக கூட்டணியில் முதல் போயிருக்கேன். கடும் எதிர்ப்புகளையும் பிரச்சனையும் சந்தித்து எடப்பாடியை அழைத்து வருவது அது அரசியலுக்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் தப்பான ஒரு பசுமுன்னுக்கு வணங்குவதை தடுத்தால் அது எதிர்காலத்தில் ஒரு பாவமான செயலாக கருதப்படும் என்பதற்காக எடப்பாடி வீம்புக்காக அழைத்து வந்து எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் என்று சொல்லி நான் அழைத்து வந்தோம். நான் அழைக்காம கூட வந்திருப்பாங்க, காவல்துறை பாதுகாப்போட வந்திருப்பது, யாரும் தடுக்க போகிறது இல்லை. இருந்தால் மரியாதை நிமித்தமாக அதுக்கு முன் நின்றோம் நாம். ஆனால் அப்பொழுது எடப்பாடி பசுமுன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன குரலில் கதிரவன் குரல் உண்மை. சரிங்களா? நீங்க ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. திருநகர் மணிமண்டபத்திற்கு கட்ட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் இருக்கிறது, அண்ணா நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிறீர்கள், இருந்த போதிலும் கூட அவர்கள் உதயகுமார் போன்றவர்களை, திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்களை அனுசரித்து அவர்களுடைய ஏதோ நிதியினை பெற்று நாம் நினைவினத்தை காப்பாற்றுவோம் என்று சொன்ன போது கடுமையாக எதிர்த்தார். பிடிவேல் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், முத்துராமலிங்க தேவர் கடைசி காலகாலத்தில் வறுமையில் வாடி உணவுக்கு வழி இல்லாமல் என் இல்லத்துக்கு வந்தார், என் தந்தை உணவளித்தார், அவரை பாதுகாத்தார் என்று சொன்ன போது கடுமையாக பொங்கி இருந்த போது திமுக கூட்டணியில் இருந்தவர் விட்டு ஓடினார். எத்தனை நிகழ்ச்சி பின் வாங்கியது. கள்ளர் சீரமைப்பு பள்ளி போராட்டம் தோல்வி,
மதுரை விமானத்திற்கு பெயர் வைக்கும் என்று தேசபக்தி முன்னணி தோல்வி, கட்சி தோல்வி, அதிகாரம் தோல்வி, அரசியல் தோல்வி, அத்தனையும் ஒரு ஃபார்முலாக்கான செய்ய தவறிய கதிரவன் மீண்டும் தேர்தலை எதிர்நோக்குவது என்பது இது இந்த மக்களை கிண்டலுக்கு கேலிக்கு உள்ளாகின்ற செயல். நாட்டு மக்கள் கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி மக்கள் அரசியல் விழிப்புணர்வுகள் தவறான மக்களை வழிகாட்டினர் என்று சொன்னால் மக்கள் தண்டிப்பார்கள். நாங்கள் இவ்வளவு சொல்லி அதிமுக கூட்டணி இருக்க வரலாமா? நீ திமுக கூட்டணி வந்தானா? அப்போ எங்க வந்தாலும் இன்று இடத்துல கொடுத்துட்டு இருந்தா நாங்கள் அரசியலாக சந்திக்க வேண்டிய கட்டாயம் அண்ணன் கதிரவனுக்கு ஏற்படும் விளைவுகள் அது காலம் முடிவு செய்யும். இறுதியாக ஒரு கேள்வி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து உங்களிடம் சில கேள்வி, அது இறுதியான ஒரு கேள்வியாக இது இருக்கட்டும். இந்த நேர்காணலில் கஸ்டோடியல் டெத்து நடக்குது. ஒரு புறம் பள்ளி மாணவி ரகசியமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். சட்டம் ஒழுங்கு, போலீஸ் தன் கடமையை ஒழுங்காக செய்ய மறுக்கிறது என்று ஒரு புறம் விவாதம் தொடர்ந்து நடக்கிறது திமுக அரசு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தம்பி தினகரன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தாலே சட்ட ஒழுங்கு கெட்டுவிடும் என்பது கடந்த கால பதிவுகள். காரணம் அவருடைய வார்ப்பு அப்படி. திமுக வார்ப்பு அதிகாரத்தை அரசியலாக திணிக்கப்பட வேண்டும், அரசியல்வாதிகள் அரசாங்கத்துக்குள் தலையிட வேண்டும், ஆதிக்கம் செலுத்த வேண்டும், பலமாக வாழ வேண்டும் என்பது அவர்கள் சித்தாந்தங்கள் உண்டு. சாதாரண ஒன்றிய நகர்ச்சியா போலீஸ் ஸ்டேஷன் மருத்துவம் இது அவங்களுடைய ரொட்டீன் லைஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டி. அண்ணாத்துல சொன்னாரு, மீ பார்ட்டி இஸ் ஆல்ரெடி நாட் டெமோக்ரசி பார்ட்டி இஸ் ஏ ரெவன்யூ சிஸ்டம் சொன்னார். மீ பார்ட்டி ரெவன்யூ சிஸ்டம், ஒரு கட்டமைப்பு, கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு கட்டமைப்பு, விஓல இருந்து தாசில்தார் ஆரை இறை வர மாதிரி ரெவன்யூ சிஸ்டமா கொண்டு வர பார்ட்டி. அது ஒரு கட்ட இணைப்பு, கீழ இருந்து மேல ஒரு இணைப்பு இருக்குன்னு சொன்னார். ஆனால் கருணாநிதி என்ன சொன்னார்னா, மேலிருந்து கீழே இணைப்பு இருக்கும், அது அதிகாரத்தின் துஷ்பிரயோகத்துக்கு உச்சகட்டமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை வகுத்தவர் கருணாநிதி அவர். ஆகவே திமுக ஆட்சிக்கு வருகின்ற போதெல்லாம் ஜாதி கலவரம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாதுகாப்பற்ற தன்மை, இது எப்பயும் சாதாரணமாக சொல்லுவாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்லி. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா கொடுமையிலும் கொடுமை, தென் மாவட்டங்களில் மட்டும் இந்த 5 ஆண்டுகளில் ஜாதி ரீதியாக கொல்லப்பட்ட வழக்கப்பட்டு 800க்கு மேல. ஒரு புள்ளி வரும் அப்படித்தான் சொல்லுது. 800க்கு மேல ஜாதி ரீதியா எந்த முன்விரோதம் இல்லாம இந்த ஜாதியில பிறந்திருக்கானா வெற்றா, இந்த ஜாதியில வெற்றா. உலகத்துல எங்கேயாச்சும் பாத்தீங்களா? எந்த முன் பகையும் இல்லாமல் சமூக நீதி பேசுகிற திமுக, சமூக நீதியும் சமத்துவம் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், மாடல் திராவிட மாடல் ஆட்சி, ஜாதி கொலைகள், இருவர் சமூகத்தை பிரித்து வைப்பது, இது ஒரு திட்டமிட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம். அது மக்களை பிரித்தான பிரிட்டிஷ் பாலிசி. ஏன்னா அங்கிருந்து வந்தவங்க தானே. தென் மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட கொலைகள். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் பட்டியலின சகோதரர்கள் 4 பேர் கஸ்டடி கொலைகள். இப்படி ஒரு மிகப்பெரிய ரத்த ஓடிட்டு வெளியே தெரியாம அதே காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. ஆனா சட்டம், நீதிமன்றம் சரியா இருக்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். எவ்வளவு காப்பாற்ற நீதிமன்றங்கள் கொஞ்சம் ஒத்து பார்க்கறதுனாலதான் இன்றைக்கு அது வெளியே தெரிகிறது. பாலியல் தொல்லை என்ற போது கொடுமை, சாதாரண கஞ்சா குடிச்சவன், சாராயம் குடிச்சவன், போதைப் பொருள் யூஸ் பண்றவன், தெருப்பொறிக்கையா இருக்கவன், கொடூர வக்ர புத்தி உள்ளவன் இப்படிப்பட்ட தவறுகளை செய்வான்னு சொன்னா, இன்னைக்கு நான் பத்திரிகை செய்தி பார்க்கிறேன். சூப்பரண்டா போலீஸ், ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலியல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு இன்னைக்கு கோவையில. என்னங்க யாரு, என்ன கொடுமை அது? ஒரு எஸ்பி ரேங்க்ல இருக்க செந்தில்குமார், என்னங்க நியாயம்? அப்ப
பாலியல் குற்றச்சாட்டு, போதை கலாச்சாரம், கோடி கோடியா கொள்ளையடிப்பது, நாட்டு மக்கள் நலனுக்கு முழு விரோதமாக இருப்பது, போலித்தனமான பிரச்சாரம் செய்வது, கோயம்பேடு பிரச்சாரங்களை எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா மோடி பாரதிய ஜனதா சொல்லி சிறுபான்மையர்களை உசைப்பேத்தி வைத்துக் கொண்டு இங்கே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களை 2-3 கூறுகளாக பிரித்து தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை 50-60 ஆண்டு காலங்களில் அரசியல் இயக்கம் நடத்தி வருகின்ற சாணக்கியத்தினை வித்தையும் தெரிந்த இயக்கம் திமுக. இதை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சிந்தித்து பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். யாரு நல்லவன் கெட்டவன் இல்லை, யாரு சின்ன கெட்டவன், யாரு பெரிய கெட்டவன். இவன் வந்தா நாட்டு மக்களுக்கு கெட்டது நடக்காது, நல்லது நடக்கலாட்டி கூட கெட்டது நடக்காதுன்னு நினைக்கிறேன். இவன் வந்தா அழிச்சுவான் நம்மளை அப்படின்ற சிந்தனை வர வேண்டும். அப்படி வந்தால்தான் தமிழகத்தை, தமிழ் திருநாட்டை காப்பாற்ற முடியும். என்றால் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதுக்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். கவுண்டிங் ஆஃப் டேட்ஸ், நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்திற்கு ஒன்று சேர வேண்டும். எத்தனையோ புல்லுருவிகள் உள்ளுருவிகள் எல்லாம் நம்மளோட ஓடு சொல்ல ஜாதி தேவர் அது இது தவறான விசைவிதைகளை பரப்புவார்கள். ஆனால் யார் வந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும், நமக்கு என்று சொன்னால் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு என்பதை நினைத்து பார்த்து தேர்தலை எதிர்கொள்வோம். வெகு விரைவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஒரு அற்புதமான உச்சகட்டமான இந்த நேரத்தில் அன்பு தம்பி தினகரன்ஜி அவர்களுடைய ஹெல்லோ லோட்டஸ் மூலியமாக பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் இந்த நேரத்தில் நாங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரத்தக்க வகையில் மக்களோடு எங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு சென்று, எங்களுக்கு ஊடக பலம் இல்லை என்பதை எல்லாருக்கும் உண்டு. எங்களுக்கு ஊடக பலமோ பணபலமோ அதிகார பலம் இல்லை என்றால் கூட மக்கள் தொண்டனாக இருக்கிறேன் என்பதை உலகுக்கு கொண்டு செல்லுங்கள். உங்களை நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க தேவர் நாமம், ஜெயஹிந்த்.